நான் சினிமா மேலே இவ்வளோ பைத்தியமாகறதுக்கு காரணம் விஜய். நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியுன்றது தான் முக்கியம். சின்ன வயசில் தேட்டருக்கு போயிட்டு நமக்கு பிடிச்ச ஹீரோஸ் வரப்போ ஸ்க்ரீனை பார்த்து கத்துவாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஸ்க்ரீனில் நம்ம வரணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்கும். ஃபுல்லாக இப்போ தான் வந்து விடிய ஆரம்பிச்சிட்ருக்கு. உங்களுக்கு கையை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு 5 இருக்கும். நான் எப்போயுமே காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு இல்லைனா வந்து எல்லாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வந்து ஒரு டெய்லி ஹேபிட் மாதிரியே நான் வளர்த்துக்கணும்னு நினச்சேன். அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து எனக்கு கரெக்டாக ஒரு 5 மணிக்கு மேலே எனக்கு தூக்கம் வர மாட்டேது. ஆட்டோமேட்டிக்காக என் மைண்டு வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நானே தூங்க நினச்சாலும் என்னால் தூங்க முடியல. ஸோ அதான் நம்ம டெய்லி வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, இங்கே தான் இருக்குது ஹோட்டல் தான் இருக்குது. ஸோ ஹோட்டலுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி ரோடு இருக்கும், பெரிய ரோடு மாதிரி. ஸோ அதில் அப்படியே காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போனால் நல்லாயிருக்கும். குளிரும், அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். காலையில் எழுந்துச்சி மதுரையில் அந்த ஹைவேல நடக்கிறது வந்து அதுவே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து அது ஃபுல்லாக ஹில்ஸு. ஸோ ஹில்ஸில் வந்து அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டே நடக்கிறது அதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ காலையில் வேகமாக எந்திரிக்கிறதே ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அது வேகமாக எந்திரிக்கவங்களுக்கு தெரியும். நிறையா விஷயங்கள் யோசிக்கலாம், அடுத்து நான் பிளான் பண்ணலாம், சரியாக இருக்க சரிப்படுத்தலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுற நமக்கு டிஸ்கஷன் பண்ணுற ஒரு டைம் அது. ஸோ அது வந்து காலைல எழுந்திரிச்சு அதை பழகினவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு என்னென்னு தெரில எனக்கு. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, காலைல வேகமாக எழுந்திரிங்க. வேகமாக எழுந்திரிச்சா நல்லாயிருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும், வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒரு 6:45 ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஃபுல்லாமே ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி தான். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு மலைப்பகுதிக்குள்ளே ஒரு ரெசார்ட் ஷூட் போயிட்டுருக்கு. இப்போது மற்றவங்களுக்கு எடுத்துகிட்ருக்காங்க, எங்களுக்கு வந்து அடுத்த ஷாட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு மாதிரி நீட்டாக ஒரு மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபுட்டுலாம் வந்து சூப்பராக இருக்குங்க. சில ஷூட்லலாம் ஃபுட்டு வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். இங்கே வந்து சூப்பராக கொடுக்குறாங்க. காலையில் வந்து தோசை, இட்லி, பூரி, நிறையா பொங்கல், உப்புமா அந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. மத்தியானம் ஆனாலே நான்வெஜ் தான். ஸோ நைட்டும் கொஞ்சம் நான்வெஜ் தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஃபுட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ ட்ராவலுமே எங்கள் ரூம்லேருந்து இங்கே வர இந்த லொக்கேஷனுக்கு வர ட்ராவலுமே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஹில்ஸு. இந்த கொடைக்கானல், ஊட்டி மலையெல்லாம் ஏறப்போ எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி தான். ஸோ இது கொடைக்கானல் இல்லை, ஊட்டி இல்லை, எந்த ஊர்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த இடமே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. நேற்று பார்த்த லொக்கேஷனை வேறு, இன்றைக்கி பார்த்த லொக்கேஷனை வேறு. பக்கத்துலேயே தோட்டம், அப்புறம் பெரிய பெரிய மரம், என்ன மரம்னே தெரியல, வித்தியாசமாக இருக்குது. ஃபுல்லாமே தோட்டம், மரம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. இந்த வழியே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன் ஷூட்டிங்கை தவிர்த்து இந்த மாதிரி லொக்கேஷனே இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. ஸோ லொக்கேஷனுக்காகவே அடுத்து எப்போ போவோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஷூட்டிங்னாலே எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ லொக்கேஷனுமே இங்கே சூப்பராக இருக்குது. ஸோ டபுள் எக்ஸைட்மெண்ட் தான். எனக்கு வந்து சினிமாவில் ஒரு லெவலுக்கு வரணும், சினிமாவில் நடிக்கணும், இல்லை ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னு எப்போ எனக்கு தோணுச்சுன்னா, சின்ன வயசில் தேட்டருக்கு போயிட்டு நமக்கு பிடிச்ச ஹீரோஸ் வரப்போ ஸ்க்ரீனை பார்த்து கத்துவாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஸ்க்ரீனில் நம்ம வரணும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஒரு சின்ன வயசில் 8th 7th படிக்கிறப்போ அப்போவே எனக்கு தோணுச்சு. ஸோ அது அப்படியே ட்ராவல் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது நான் சினிமா மேலே இவ்வளோ பைத்தியமாகறதுக்கு காரணம் விஜய். நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியுன்றது தான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல்ல இந்த டைலாகு? எஸ் சார். எனக்கு வந்து சினிமாவில் பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இளைய தளபதி இப்போ தலைவர் விஜய் தான். விஜய் அவங்க இல்லைன்னா இப்போ வரைக்கும் நான் இதில் இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா எப்போயோ டைவர்ட் ஆகி போயிருப்பேன். விஜய் அவங்க கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு யாருமே கொடுக்க முடியாது. அது என் பர்சனலாக நான் சொல்கிறேன். ஏன்னா எப்போ நான் டவுனாக இருந்தாலும் சரி பேசாமல் விட்டு போயிடும்டா, வேறு ஏதாவது வேலையை பார்ப்போம் அப்படின்னு தோன்றப்போலாம் என் தலைவன் ஒரு ஃபோட்டோ போதும், என் தலைவன் டான்ஸு, வீடியோ ஏதோ ஒன்று உள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும், பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. ஸோ இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு.
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்கு, அவ்வளோ கொட்டி கிடக்கு. என் மென்டல் ஹெல்த் வந்து ஒரு மாதிரி கரெக்டான ஒரு லெவலில் இருக்கிறதுக்கு காரணம் தளபதி விஜய். நாங்கள் வந்து முன்னாடிலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து லெஜெண்டாக இருக்கிற சில பேர் கூட சேர்ந்து நடிக்கிறப்போ ஒரு மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்க, ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் ஒரு மோட்டிவேஷனும் ஒரு பூஸ்ட்டாக இருக்குது. ஸோ நினைக்கிறப்போ ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரு மாதிரி வீட்டிலலாம் வந்து சொல்லலாம், வீட்டில் போய் இந்த மாதிரி இவங்க கூட நடித்தேன் அவங்க கூட நடித்தேன் அப்படின்னு. ஷூட் உள்ளே போயிட்டுருக்கு. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரில. ஷூட் உள்ளே போயிட்டுருக்கு. மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டோம். மட்டன் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. பழைய மட்டன்லாம் இருக்குமோ எனக்கு ஏதோ அந்த வயசான ஆடை போட்டு பண்ணுவோம். இல்லை ப்ரோ, வீட்டிலலாம் மட்டன் சாப்பிட்ருவோம்ல, அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது என்ன செம்பரி ஆடா இல்லை தெரியல ப்ரோ, அது ஃபஸ்ட்டு ஆடானே தெரியல. எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நார்மல் ஆடு மாதிரி இல்லை. ஒருவேளை மலைவாழ் ஆடாக இருக்கும் அதான் நினைக்கிறேன். ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு எதுக்கும் ஒரு மாதிரி தூக்கம் வருது. அவர் தூங்கிட்டார் ஆல்ரெடி. ஆள் வந்து அப்பீட் ஆகிட்டார். இன்னும் எப்படி பார்த்துட்டு எப்படின்னா, இப்போ தான் எங்களுக்கு ஒரு ஷாட் எடுத்தாங்க. ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஒரு 4-5 மணி நேரமாக வேறு ஆளுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு ஷாட் எடுத்தாங்க, பிரேக் அப்படின்ட்டாங்க. சும்மா அப்படி போய் நின்றுப்போம், பிரேக். ஆனால் இனிமேல் ஃபுல்லாக எங்களுக்கு நமக்கு தான் எடுக்க போகிறாங்க நினைக்கிறேன். சொல்லியிருக்காங்க எடுப்பாங்க ப்ரோ, இதை விட ஒரு எடுக்காத இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது, இருந்தாலும் தூங்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல நல்லா இருக்குது வெயிலுக்கு. அப்படி இந்த மாதிரி ஒரு சீனரியோட வெறும் மரமாக சூப்பராக இருக்குது. ஆமாம், இந்த சைடு ஃபுல்லாக மரம். இந்த ஷூட்டிங் வந்து நிற்கிதா, நிறையா நிற்கிறோம். ஒரு நல்ல ஒரு இனலான ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். டைம் இப்போது மதியம் 1:30 ஆனால் இப்பயும் குளிர் தான் இருக்குது. ஆமாம், இப்போயுமே குளிருது. அது எப்படின்னா, எனக்கு வந்து கொடைக்கானல் ஊட்டி போகிறப்ப கூட குளிர் ஏறி இறங்கும். இதில் வந்து ஒரு மீடியமாகவே இருக்குது, அப்படியே ஒரே லெவலில் இருக்குது. இப்போ ஒரு 3 மணி நேரம் ஒரே லெவலில் இருக்குது, அடுத்து 3 மணி நேரம் ஒரே அந்த மாதிரி அந்த இதில் இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும்போது அதனால் நல்லா இருக்குது. இங்கே இருந்தால் ஒரு 10 நாளில் அஜித் ப்ரோ நானும் எல்லாமே தருவோம்னு நினைக்கிறேன். அப்படியா? மூட நம்பிக்கை. ஆனால் தெரியல. ஆமாம், ஆனால் ஒரு மாதிரி அப்படியா ப்ரோ. ஊட்டியில் ஒரு 15 நாள் இருந்தேன் ப்ரோ, கருப்பாயிட்டேன் ப்ரோ. அதான் அது நமக்கு செட் ஆகுது ப்ரோ, அப்படியே இதாகும். உதடலாம் அப்பப்போ அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், ஒரு மாதிரி இதாக இது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணோம்னா, நம்ம தண்ணி குடிச்சுக்கணும். தண்ணி நிறைய உள்ளே வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல இதாகும். ஸோ நம்ம அந்த இடத்துல தண்ணி குடிச்சுக்கணும். நீங்கள் எப்போல்லாம் டீஹைட்ரேஷன் ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் ஸ்டண்ட் யூனியன் வந்துட்டாங்க ப்ரோ. ஒரு ஃபைட் இருக்குது. ஓகே, இருக்கான்னு தெரியல. நம்ம தானே இருக்கோம், நம்ம சீன் தானே. சரி, ஓகே, என்னென்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. அந்த ஃபைட் மாஸ்டர் வராது அவருக்கு. இல்லை, அவரை காட்டோம்னா வேஸ்ட் ஆகி போயிடும் ப்ரோ. நம்ம டீசெண்டாக நம்மளுக்குள்ளே இருந்துக்குவோம். சரி, அதாவது என்னென்னா, ஒரு 2 நாளாகவே வந்து நான் சும்மா இருந்தாலும் வந்து பக்கத்தில் இருக்கவங்க வந்து வம்பளுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நானும் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம வளர முடியும் அப்படின்ற ஒரு புத்தி. வளர முடியாது, அதே வீடு தானே. வளர முடியாது தலைவா. இட்ஸ் a growth in my career. இல்லை, நான் கேள்வி கேட்ட தப்பு நினைக்கிறேன். தமிழில் பேசினா ஐ வில் டாக் இன் இங்கிலீஷ். இப்போ இங்கிலீஷில் பேசினா ஐ வில் டாக் இன் தமிழ். ப்ளீஸ் ஹெல்ப். ஓகே, அது மாதிரி கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தி இருக்கலான் இருக்கேன். இல்லைனா இங்கேருந்து எங்கேயா போய் சொல்லிட்டேன், ஏன்னா அப்புறம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உண்டாகும். ஸோ அதனால தான் அவர் கேட்டார் என்ன ராசி அப்படின்னு கேட்டார். ஆனால் நான் கரெக்டாக சொன்னேன், நான் தப்பாக சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி தான் சில நேரங்களில் வந்து நமக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த சனி வந்து தானாக வந்து நம்ம முதுகில் உட்காரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அப்படியே அமைதியாக இருந்தோம்னா முதுகில் உட்காந்துருக்கு ப்ரோ, லைட்டாக வலிக்குது ப்ரோ. லைட்டான
மஜாஜ் பண்ணா கரெக்டாக மஜாஜா வாங்க டீ குடிக்க போங்க பசிக்குதுங்க. அதான். அதான் சந்தோஷம் 50 ரூபா போட்டு விட்ருக்கேன். ஆமாம் எங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து என்கிட்ட ஒரு காலையில் ஒரு 100 கிட்ட இருந்துச்சு. ஏன்னா பர்ஸை வந்து நான் இங்கே ஸ்பாட்டு கொண்டு வர மாட்டேன், ஓகே ரூமில் என்ன வச்சுட்டேன். கொண்டு வந்தால் காலி பண்ணிட்டு வேண்டியது. இல்லை காலியாக மொத்தமாக எனக்கு அது ஒரு ஃபியராகவே இருக்கும், யாராவது எடுத்துகிட்டு போயிடுவேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டேன். 100 சம்திங் இருந்துச்சு. அதை காலையில் வந்து வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள். ஓகே உடனே எங்களுக்கு வந்து டீ வந்து எங்கள் டைமுக்கு கிடைக்கல. ஏன்னா எப்போயுமே சும்மா இருக்குமா சார் டீ சார் ஸ்நாக்ஸ்னு வாங்க. இப்போ அங்கே பசிக்கிறப்போ இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம சந்தோஷ் சாண்டி ரெக்கார்ட்ஸ் மதுரை ஆரப்பாளையம் குரு தேட்டர் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம ஸ்டுடியோ வந்து ஓனர் ஆகிய அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாண்டி ரெக்கார்ட்ஸ் அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கும்படி தான் கேட்டுக்கிறோம். சாண்டி ரெக்கார்ட்ஸ் வைத்திருக்கும் சந்தோஷ் அவர்களுக்கு மிக்க எங்களை விட்டுட்டு அதற்கும் எங்களோட ஆள் நேரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியே பேசிக்கிருந்தா வெளியே போயிடுவாங்க வீடியோ விட்டு. ஸோ இப்போ வந்து 50 ரூபா ஸ்டார்டிங்லேயே போயிருப்பாங்க. எனக்கு இருக்காங்க. ஸோ எனக்காக ஒரு சில ஒரு நல்ல ஒரு அன்புள்ள உள்ளங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அது நான் என்னால் கண்ணால் பார்க்க முடியுது. நான் ஒரு வீடியோஸ் போகிறப்பையும் இந்த வீடியோ பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குது நல்லா எது சேஞ்ச் பண்ணக்கூடாது, எது யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது, இது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள். Balla, balla, mi se balla, van, hey balla, balla.